சிங்கங்கள் என்னதான் காட்டுக்கே ராஜாவா இருக்கலாம், ஆனா அந்த ராஜாவையே போட்டு புரட்டி எடுக்கிற ஒரு சில விலங்குகளும் சிங்கங்கள் வாழக்கூடிய அதே காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அப்படி தப்பான எதிரியோட மோதி கடைசியில சின்ன பின்னமான ஒரு சில சிங்கங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆப்பிரிக்காவோட காட்டுல வாழக்கூடிய இந்த சிங்க கூட்டங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான உணவுகள்ல ஒண்ணுதான் இந்த ஆப்பிரிக்கன் பஃபலோ. பெரும்பாலும் இந்த எருமைகளை சிங்கங்கள் கூட்டமா போய் வேட்டையாடுற மாதிரியான காட்சிகளை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதுவே ஒரு சிங்கம் தனியா ஒரு எருமை கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா அதுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த பெண் சிங்கத்தை பாருங்க. தான் கூட்டத்தோட இந்த எருமைகளை வேட்டையாட வந்த இந்த பெண் சிங்கம் தவறுதலா அந்த கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இவ்வளவு நாள கூட்டத்தோட வந்து நமக்கு தொல்லை கொடுத்தது இப்ப தனியா வந்து மாட்டிக்கிச்சுன்னு தெரிஞ்சதும் பாவம் அந்த பெண் சிங்கத்தை எப்படி எல்லாம் வச்சு விளையாடுதுன்னு பாருங்க. Oh, shame, sweetie. No, well, she's dead. She's in the water now. தன்னோட நண்பனுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த எருமை ஓடி வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. தன்னோட நண்பனுக்கு மட்டும் கிடையாது, ஆக்சுவலா தான் கண்ணு முன்னாடி யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதை பார்த்துட்டு இந்த எருமைகள் சும்மா இருக்காது போல. தங்களுக்கு உணவா கிடைச்ச ஒரு நீர் யானைய இந்த சிங்க கூட்டம் அந்த நதியோரமா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. பட் என்னோட ஏரியால வச்சு சாப்பிடுறீங்கன்னா அதுல எனக்கும் பங்கு வேணும்னு சொல்லி ஒரு முதல இந்த சிங்க கூட்டத்தை மிரட்ட வருது. சோ அங்க இருக்கிற பெண் சிங்கங்கள் எத்தனையோ தடவை வான் பண்ணியும் அந்த முதல அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியல. ஆனா தன்னோட கூட்டத்துக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா இப்ப அவரோட பாணியில அந்த முதலைக்கு எச்சரிக்கை பண்றாரு. இந்த டைம் அந்த முதல பின்வாங்கிடுச்சு. சோ இத பாக்கும்போது காட்டோட ராஜானா சும்மாவான்னு சொல்லி என்னதான் பெருமைப்பட்டாலும் சிங்கங்களோட ராஜாங்கிற இந்த மரியாதை எல்லாம் அவைகள் காட்டோட தரைப்பகுதியில் இருக்கிற வரைக்கும் தான். ஆனா அதுவே அவைகள் தப்பி தவறி தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சுன்னா அதை துண்டை காணா துணியை காணோம்னு ஓட விட்டுரும். இந்த இளம் சிங்கத்தை பாருங்க. பாவம் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து இந்த சிங்கம் இப்ப மேலையும் வர முடியாம தண்ணிக்குள்ளேயே இறங்க முடியாம ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருக்கு. அந்த சிங்கத்தோட கெட்ட நேரம் இப்ப அது ஒரு நீர் யானையோட எல்லைக்குள்ள இருக்கு. ஒரு வழி அடிச்சு பிடிச்சு இப்ப அந்த நீர் யானைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வந்துருச்சு. ஆனா பிரச்சனை இன்னமும் முடியல. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் முதலைகள் ஆபத்தானதுதான். ஆனா அந்த முதலைகளுக்கே ஆபத்தான ஒரு விலங்கு சேம் முதலைகள் வாழக்கூடிய அதே நீர்நிலைகள்ல சுத்திட்டு இருக்குன்னா அது கண்டிப்பா இந்த நீர் யானைகளா மட்டும்தான் இருக்கும். இந்த நீர் யானை கூட்டம் பாவம் ஒரு முதலைய இவ்வளவு வெறி கொண்டு தாக்குறதுக்கான காரணம் இந்த முதலை அந்த நீர் யானைகளோட எல்லைக்குள்ள அத்துமீறி உள்ள வந்ததாலதான். ஏன்னா இயற்கையாவே இந்த நீர் யானைகள் எல்லாம் ஒரு டெரிட்டரி அனிமல். சோ இந்த சிங்கத்தோட நிலைமையை பார்க்கும்போதுதான் ரொம்பவே பரிதாபமா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன பாறை மேல தன்னோட உயிரை கையில பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சிங்கம் எப்படா ஸ்லிப் ஆகி விழும்னு சொல்லி அங்க கீழே இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சிங்கம் ஜஸ்ட் நூலிலேயே உயிர் பழச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தன்னை சாப்பிட வந்த ஒரு பெண் சிங்கத்தை இந்த காண்டா மிருகம் விரட்டி அனுப்பிடுச்சு. ஏண்டா என் பொண்டாட்டி மேலையாட கை வைக்கிறேன்னு சொல்லி அதை தட்டி கேட்க வந்த அதோட புருஷனுக்கும் சேம் அதே நிலைமை தான். I don't think so.
இந்த சிங்கத்தை பாருங்க, சாப்பாட்டுலயே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்ததாலயோ என்னவோ அந்த குட்டியோட சேர்ந்து அதோட அம்மாவும் அங்க வந்திருக்குங்கிறத கவனிக்காம விட்டுருச்சு. இந்த 3 காண்டா மிருகங்களும் கண்டிப்பா ஒரு அக்மார்க் சிங்கிள்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க சுத்தி போக அவ்வளோ இடம் இருந்தும் நாங்க இந்த வழியா தான் போவோம்னு சொல்லி பாவம் அந்த சிங்கத்தோட மீட்டிங்ல மண்ணள்ளி போட்டுருச்சுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதையோ சாதிச்ச மாதிரி எவ்வளவு கெத்தா நடந்து வருதுங்கன்னு பாத்தீங்களா? இத பாக்கும்போது எனக்கு என்னமோ இதுங்க இதே வேலையா தான் இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் எத்தனை பேரோட சந்தோஷத்துல இதுங்க மண்ணள்ளி போடுச்சுங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஆண் சிங்கம் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த 3 காண்டா மிருகங்களுக்கும் சாப விட்டு போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் அது சாப விட்டுருந்தா அது என்ன மாதிரியான சாபமா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காட்டுக்கே ராஜான்னு தான் பேரு. ஆனா காட்டுக்குள்ள இந்த காண்டா மிருகங்களை வச்சுக்கிட்டு மேட்டிங் தான் பண்ண முடியலன்னா பாவம் நிம்மதி அதுங்களால தூங்க கூட முடியல. பொதுவாவே இந்த சிங்கங்களை ரொம்ப மேன்மையா காட்டக்கூடிய ஒரு குணம் என்னன்னா அது தன்னோட இரையை கொல்ற விதம் தான். அதாவது ஒரு சிங்கம் தன்னோட இரையை கொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் அதோட தொண்டையை தான் டார்கெட் பண்ணும். ஏன்னா இப்படி பண்றதன் மூலமா ஒன்னு பிடிப்பட்ட அந்த விலங்கால சத்தம் போட்டு உதவிக்கு மத்த விலங்குகளை கூப்பிட முடியாது. இன்னொன்னு தன்னோட இரையை ரொம்ப நேரம் துடிக்க விடாம அதை உடனே கொல்றதுக்கும் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணும். சோ இதனாலதான் சிங்கங்கள் தன்னோட இரையை கொல்றதுக்கு பெரும்பாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுதுங்க. ஆனா ஒட்டகச்சிவிங்கிகள் கிட்ட மட்டும் சிங்கங்களோட இந்த டெக்னிக் எடுபடாது. ஏன்னா ஒரு ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து எவ்வளவு உயரமான நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ உயரத்துல இருக்கக்கூடிய அதோட கழுத்தை நம்மளால கவ்வி பிடிக்க முடியாதுங்கிறதுனாலதான் சிங்கங்கள் இந்த ஒட்டகச்சிவிங்கிகளை வீழ்த்துறதுக்கு பெரும்பாலும் அதோட பின்பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணும். ஆனா அதையும் மீறி நான் அதோட தொண்டைக்கு தான் டார்கெட் பண்ணுவேன்னு போய் நின்னா கடைசியில இதுதான் கதி. இதை நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? குதிரைகளையே வளர்க்கக்கூடிய நம்ம மனிதர்களால எதனால குதிரை மாதிரியே இருக்கிற இந்த வரி குதிரைகளை மட்டும் நம்மளால வளர்க்கவே முடியலன்னு? ஏன்னா நம்ம டொமஸ்டிக் குதிரைகளோட கம்பேர் பண்ணும்போது காட்டுல வாழக்கூடிய இந்த வரி குதிரைகள் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு அன்பிரடிக்டபிளான விலங்குன்னு தான் சொல்லணும். ஒரு வரி குதிரை தன்னோட கால்களை யூஸ் பண்ணி வதைக்கும் போது அதால கிட்டத்தட்ட 3000 PSI ஃபோர்ஸை வெளிப்படுத்த முடியும். இது நல்லா வளர்ந்த ஒரு ஆப்பிரிக்கன் சிங்கத்தோட பைட் ஃபோர்ஸை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான ஃபோர்ஸ்னே சொல்லலாம். இந்த பெண் சிங்கத்தை பாருங்க, எதனால இப்படி நொண்டி நொண்டி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பெண் சிங்கம் இப்படி நடக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஆக்சுவலா இந்த ஆண் சிங்கத்தோட தாடை உடஞ்சி இப்படி பொல பொலன்னு ரத்த ஊத்துறதுக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். தங்களை வேட்டையாடுறதுக்காக புல்வெளியில மறைஞ்சு பதுங்கி இருந்த இந்த சிங்கங்களை இந்த யானை கூட்டம் எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு. சிங்கங்கள் என்னதான் காட்டுக்கே ராஜான்னு அழைக்கப்பட்டாலும் உண்மையிலேயே இங்க யார் ராஜாங்கிறத அங்க இருக்கிற 20 சிங்கங்களுக்கும் ஒரு யானை தனி ஆளா வந்து ரொம்ப நல்லாவே புரிய வச்சிருச்சு. தலை வந்தா தள்ளி போய் தான் ஆகணுங்கிற மாதிரி யானை வந்தா இந்த சிங்கங்கள் எல்லாம் எந்திரிச்சு போய் தான் ஆகணும். Remember we are saying now 8 out of the 16 are youngsters, they're not going to do anything. This is absolutely incredible.